ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 1 ஆகஸ்ட் 2025 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் இதெல்லாம் டாப் கெய்னர்ஸ், இதெல்லாம் டாப் லோசஸ், எஃப்எஸ்டிஎஸ்ங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. யூஎஸ் மார்க்கெட், கிரிப்டோ, அப்புறம் க்ரூடோட ப்ரைஸஸ் இதெல்லாம் இதுக்கு விழுந்துச்சு. கோல்டு இதுக்காக ரேலி ஆச்சு. இந்த எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 203 பாயிண்ட் வந்து விழுந்துருந்துச்சு. நிஃப்டி வந்து ஒரு கடுமையான அந்த சரிவை சந்திச்சிச்சு. முக்கியமாக ஸ்மால் கேப்பு, மிட் கேப்பு, மைக்ரோ கேப்பு இதெல்லாம் வந்து அதிகமான வீழ்ச்சியை சந்திச்சுது. எல்லாத்தையும் விட அதிகமாக நிஃப்டி ஐடியும் ஃபார்மா ஸ்டாக்ஸுமே பார்த்திங்கன்னா அதிகமான அளவுக்கு வீழ்ச்சியை சந்திச்சுது. இதுக்கு என்னென்ன ரீசன் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே ப்ரெஷரில் இருந்துச்சு. யுஎஸில் வந்து யுஎஸோட பிரசிடெண்ட் ட்ரம்ப் வந்து இந்தியா மேலே வந்து 25% மேலே வந்து டேரிஃப் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறதுனால இந்தியாவோட எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க வந்து இந்தியாவில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க கடுமையான ப்ரெஷரை வந்து சந்திக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பரவலாக பேசப்படுது. முக்கியமாக வந்து இந்தியாவோட ஐடி செக்டர், அதாவது சாஃப்ட்வேர் ரிலேட்டட் கம்பெனிஸ் வந்து கடுமையாக பாதிக்கப்படட்டும். அதே மாதிரி ஃபார்மா ரிலேட்டட் கம்பெனிஸ், அதாவது நிறைய ஃபார்மா கம்பெனிஸ் வந்து யூஎஸ்க்கு மெடிசின்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அது எல்லாமே அதிகமான அளவுக்கு மார்ஜின் ப்ரெஷரை உணரும் அப்படின்னும் பரவலாக வந்து பேசப்படுது. ஸோ இது வந்து மார்க்கெட் வந்து பயங்கரமான அளவுக்கு வீழ்ச்சி அடைய ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சது. இருந்தாலும் கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 71 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக தான் காட்டுது. மேபி இந்தியா வந்து நெகோஷியேட் பண்ணி இந்த டேரிஃப் வந்து குறைக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நிலவுது. அதுதான் வந்து கிஃப்ட் நிஃப்டி பாசிட்டிவாக காட்டுறதுக்கு ரீசனாக அமையலாம். அப்புறம் யுஎஸ் மார்க்கெட்டுமே பார்த்திங்கன்னா வீக்கான ஜாப்ஸ் டேட்டா வந்ததுனால பயங்கரமான வீழ்ச்சியை தான் வந்து வெள்ளிக்கிழமை சந்திச்சுது. கிரிப்டோவும் வந்து ட்ரம்ப்போட அந்த டேரிஃப்ஸ், அப்புறம் வீக்கான ஜாப்ஸ் டேட்டா இதெல்லாம் சேர்ந்து வந்து கிரிப்டோவும் வீழ்ச்சி அடைய காரணமாக அமைஞ்சது. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா க்ரூடோட ப்ரைஸஸுமே வந்து இறங்கி இருக்குது. அது எதுக்காகன்னு பார்த்தோம் அப்படின்னா ஓபெக் ப்ளஸ் வந்து இன்னுமே ஆயில் அவுட்புட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்து வந்திருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா க்ரூடு மறுபடியும் $70 கீழே வந்து போயிடுச்சு. ஒவ்வொரு பேரலோட ரேட்டுமே $2.21 வந்து ஒவ்வொரு பேரலுக்கும் க்ரூடோட ப்ரைஸ் வந்து இறங்கி இருந்துச்சு. இந்த நேரத்தில் கோல்டு பார்த்திங்கன்னா நல்லா ரேலி ஆகிருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா சேம் வந்து யுஎஸ் டேரிஃப்ஸு தான். ஸோ யுஎஸ் டேரிஃப்ஸ் வந்து ட்ரம்ப் வந்து மறுபடியும் டேரிஃப்ஸை வந்து போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால மறுபடியும் வந்து மக்கள் வந்து சேஃப்கான கோல்டை பார்க்குறாங்க. அதை வந்து பை பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கோல்டு வந்து ஒரு அவுன்ஸ் கோல்டு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் $3,413 வந்து செல் ஆகிட்டுருக்குது. $73 வந்து ஒரு அவுன்ஸுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு வெள்ளிக்கிழமை. அப்புறம் எஃப்ஐஸ் பார்த்திங்க அப்படின்னா 10வது கண்டினியூஸ் டேவாக வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. 3,366 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. டிஐஎஸ் வந்து 20வது கண்டினியூஸ் டேவாக பை பண்ணியிருக்கிறாங்க. 3,186 கோடிக்கு பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த எஃப்ஐஎஸ்டிஎஸோட செல்லையும் பார்த்திங்க அப்படின்னா நெட்டாக பார்த்திங்கன்னா ஒரு 180 கோடி அளவுக்கு வந்து நம்ம வந்து செல்லை தான் வந்து பார்க்க முடியுது. இது ரெண்டையும் வந்து டேலி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஸோட பையன் எஃப்ஐஸோட செல்லையும் டிஎஸோட பையன் நம்ம டேலி பண்ணி பார்த்தோம்னா ஒரு 180 கோடி வந்து நெட்டாக செல் தான் நடந்திருக்குது. ஸோ இதுவுமே வந்து மார்க்கெட் விழுறதுக்கு ஃபியூவலாக அமைஞ்சிருச்சு. ஏன்னா வழக்கமாக வந்து டிஏஎஸ் வந்து எஃப்ஐஸ் எவ்வளோ செல் பண்ணுறாங்களோ அதை விட அதிகமான அளவுக்கு பை பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி நடக்காதது வந்து கூட கொஞ்சம் மார்க்கெட் விழுறதுக்கு வாய்ப்பாக அமைஞ்சிருச்சு.
அப்புறம் டாப் கெய்னர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து ட்ரெண்ட் இருக்குது. ஒரு 122 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. நிறைய நாள், அதாவது நிறையா மாதமாகவே பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் வந்து விழுந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன ரெக்கவரியை காட்டியிருக்குது. ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டுக்கு கீழே போனதும் இது பாட்டம் அவுட் ஆனதாக மக்கள் சில பேர் வந்து நினைக்கிறதுனால இது மறுபடியும் நல்லா பை பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் செகண்ட் பார்த்திங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் இருக்குது. ஒரு 34 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. ஸோ ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து ஒரு 1 வீக்காகவே வந்து கொஞ்சம் ரேலியை தான் பார்த்துட்டு இருந்துச்சு. இடையில ரிசல்ட் வந்ததுனால ஒரு நாள் கொஞ்சமாக விழுந்துருந்துச்சு. இருந்தாலும் வந்து மறுபடியும் ரெக்கவரி அது காட்டுச்சு. ஏன்னா சில அனலிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அதோட ரிசல்ட் வந்து ஓரளவு எஸ்டிமேஷனோட, அதாவது மார்க்கெட்டுன்னு எஸ்டிமேட் பண்ணியிருந்தோ அதுக்கு அலைண்டாக தான் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னதுனால ஏஷியன் பெயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. அப்புறம் டாப் லூசர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து சன் ஃபார்மா இருக்குது. ஒரு 77 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. டாப் லூசர்ஸில் செகண்ட் வந்து டாக்டர் ரெட்டிஸ் லேப் இருக்குது. ஒரு 49 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. ஸோ இந்த ரெண்டுமே வந்து ஃபார்மா ரிலேட்டட்ஸ் ஸ்டாக்கு தான். ஸோ இந்த ரெண்டுமே வந்து விழுந்ததுக்கு காரணம் வந்து ட்ரம்ப் விதித்த அந்த டேரிஃப்ஸ் தான். ஏன்னா ஃபஸ்ட்டே நான் சொன்ன மாதிரி ஃபார்மா கம்பெனிஸ் வந்து நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க மெடிசின்ஸை யூஎஸ்க்கு. ஸோ இந்த ட்ரம்ப் விதிக்க போகிற டேரிஃபில் வந்து இந்த கம்பெனிகள் வந்து பயங்கரமாக பாதிக்கப்படும். அவங்களோட மார்ஜின்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக அடி வாங்கும் அப்படின்ட்டு நம்பப்படுது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஃபார்மா ஸ்டாக் எல்லாமே வந்து பயங்கரமாக விழுந்துருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தரோம் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.